நம்ம நேற்று வந்து கொலாப் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக கொலாப் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொலாப்பில் என்ன இருக்குது, எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ எதுக்காகனா க்ரீன் ஸ்க்ரீனை பற்றியும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் வருது யூடியூப்பில். என்ன அப்டேட்டுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆளுக்கு வந்து ட்ரீம் ஸ்க்ரீன். அதாவது என்னப்பா அது நீ ட்ரீம் ஸ்க்ரீன் சொல்கிற, இது என்னமோ உருட்டு மாதிரில இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே ட்ரீம் ஸ்க்ரீன் ஒன்று வந்து நம்ம யூடியூப்பில் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது, அதுவும் இன்னும் ஒரு 3 நாளில் வரப்போகுது. என்னன்றதை நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன்னா என்னன்னு சொல்கிறேன். க்ரீன் ஸ்க்ரீன்னா ஃபேஸுக்கு பேக்ரவுண்ட் பின்னாடி ஒரு வீடியோவை வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணி அதை ஓன் கண்டென்ட்டாக மாற்றி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து க்ரீன் ஸ்க்ரீன். இதில் வந்து முக்கியமாக நான் நேற்றே வந்து கொலாப்ளே க்ரீன் ஸ்க்ரீன் பற்றியும் கொஞ்சம் பேசியிருப்பேன். என்னன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து உங்கள் ஃபேஸ் எவ்வளோ வந்து வைக்காதீங்க. ஏன்னா வந்து அது வந்து ஓன் கண்டென்ட் ஆகாது. யூடியூப் வந்து யூஸ் கண்டென்ட்டும் போட்டுருவாங்க. ஸோ வந்து தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸை வந்து உங்கள் ஃபேஸ் வந்து அந்த வீடியோவில் கொஞ்சம் பாதி இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரீம் ஸ்க்ரீன். ட்ரீம் ஸ்க்ரீன்னா என்னன்றதை நான் இப்போ தெளிவாகவே சொல்கிறேன். ட்ரீம் ஸ்க்ரீன்றது வந்து இப்போ நிறைய பேர் என்ன மொத்த ஆளுமே வந்து இப்போ ஒரு விஷயத்தில் இறங்கிருக்கோம். என்னன்னா நம்ம இப்போ இது நடந்து போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு சட்டையை கட்டினா 6 பேக்ஸ் வருது. இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இப்போ நம்ம யூடியூப்ல கொண்டு வர போகிறாங்க. அது வந்து நான் சொல்லலை, யூடியூப் கிரியேட்டர்ஸ்ன்ற ஒரு அஃபீஷியல் யூடியூப் சேனலோட டைஅப்பில் இருக்க ஒரு சேனல் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியில் விட்டுருக்காங்க. இது என்னப்பா அது ட்ரீம் ஸ்க்ரீனு, நீ க்ரீன் ஸ்க்ரீன் சொல்கிற, அது எனக்கு தெரியுது. ட்ரீம் ஸ்க்ரீன்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்பீங்க. ட்ரீம் ஸ்க்ரீன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம லெட்டராக டைப் பண்ணுறது நமக்கு அது ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகுது. எப்போ ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகுது, எப்படிப்பா வந்து வீடியோவாக நான் போடுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுலேயே க்ரியேட்டிவ் வீடியோன்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ரியேட்டிவ் வீடியோ இது ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அந்த ஃபோட்டோ அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வருது. சப்போஸ் இப்போது ஒரு ஃபோன்னே வச்சுக்கோங்க. அந்த ஃபோனு உள்ள கேம் விளாட்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. கேமை காட்டி அந்த ஃபோட்டோ வரும். அந்த கேமை வந்து க்ரியேட்டிவ் வீடியோ கொடுக்கும்போது உள்ள கேம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஃபோன் அப்படி ஸ்டாப்பில் இருக்கும். இது வந்து ட்ரீம் ஸ்க்ரீனில் இப்போ கொண்டு வர போகிறாங்க. அது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதாலும் தெரிஞ்சுக்கங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ யூடியூப்பில் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ், 2 ஃபீச்சர்ஸை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தேவையான மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதனால தான் இப்போ வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. நியூ யூடியூபர்ஸ், அதாவது புது யூடியூபர்ஸ்லாம் நிறையா பேர் உள்ளே வந்திருக்காங்க. என்ன காரணம்னா முன்னாடிலாம் வாட்ச் ஹவர்ஸு நான் பார்க்கணுன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆகும்பா, நீ 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வா, இல்லைன்னா ஷார்ட் வியூவில் நீ இது 10 மில்லியன் கொண்டு வா, 10 மில்லியன் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே வந்து உன்னை சேர்த்து உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இப்போ அந்த கதையெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், 3 மில்லியன் இருந்துச்சா நீ சூப்பர் சேட் எடுத்துக்க, ஃபேன் கிளப் வச்சுக்க, மறுபடியும் ஷாப்பிங் ப்ராடக்ட் எடுத்துக்க, 3000 இது 3 மில்லியன் வியூஸ் வந்தா, அதே இது 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா அதையும் நீ பண்ணிக்க. அதுக்கப்புறம் உனக்கு ஷார்ட் ஃபீல்ட்லேயும் காசு வரணும்னு நினச்சின்னா நீ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துடு, இல்லைன்னா 10 மில்லியன் இது வியூஸ் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் ஒய்டி ஸ்டுடியோவில் டவுன்லோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதனாலே வந்து நம்ம புது ஆளுங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூடியூப்பில் நமக்கு கொலாப் ஆப்ஷனும் வந்துருச்சு, க்ரீன் ஸ்க்ரீனும் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இதுக்கு சும்மா இருக்கணும். எல்லாருமே இப்போ யூடியூப்புக்குள்ளே கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நானும் அந்த மாதிரி தான் வந்தது. என் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ யூடியூப்பில் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாலுமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யூடியூப்பில் அனலிட்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அனலிட்டிக்ஸை வந்து இப்போ யூடியூப்பில் கொண்டு வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒய்டி ஸ்டுடியோவில் போய் நீ செக் பண்ண தேவையில்ல, யூடியூப்லேயே நீ பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்றது தெரியல, ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து நம்ம தனியாக அது ஒய்டி ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து நமக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போகுது, எவ்வளோ டைமிங் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம அதில் பார்க்குறத விட யூடியூப்லேயே பார்த்து போயிடலாம். ஸோ இதில் வந்து ஏர்னிங்ஸ் மட்டும் நம்ம ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது எப்படின்னு தெரில. ஸோ இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் ட்ரீம் ஸ்க்ரீனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? நாளைக்கு இதை விட ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டுக்கு நான் நாளைக்கே சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் வந்தது.
இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு 3000K ஒட்டி போக போகுது. 3000K வந்ததுக்கப்புறம் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift ப்ரெசென்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி நம்ம சேனலில் ஒரு ஐடியாவில் இருக்கும். அந்த ஐடியா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் எதுவும் சொல்லி பண்ணாமல் இல்லை. ஆல்ரெடி லைவில் ஃபஸ்ட்டு பர்சன் வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கு. அது நம்ம சேனலில் பின் பண்ணுறேன் ஒரு தடவை. இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப்பில் இன்னும் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும், எனக்கு யூடியூப் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது அந்த நம்பருக்கு கால் பண்ண வேணாம். ஏன்னா வந்து கால் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த ஜாப் விட்டு இன்னொரு ஜாப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதை அட்டன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை விட்டு பிரிவது உங்கள் நாசமாக போக சேனல். என்னோட பேர் விபின்குமார். பாய்.